त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्ष प्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। எல்லோருக்கும் வணக்கம். நாம் கடந்த வகுப்பில் ஸ்ரீ மாதாஜியை பற்றி பார்த்தோம். அவருடைய மனித குலத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்த்தோம். மற்றும் ஸ்ரீ மாதாஜி தனது ஆதி சஹஸ்ராரத்தை, பிரபஞ்ச சஹஸ்ராரத்தை திறந்த அனுபவத்தை, அற்புதமான அனுபவத்தை அவர் கூறுவதையும் நாம் கேட்டோம். அவர் 1970 மே மாதம் 5 இந்த பிரபஞ்ச சஹஸ்ராரம் திறக்கும் அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். இதன் மூலமாக பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வு, ஒரே நேரத்தில் ஆத்ம விழிப்புணர்வு கொடுக்கும் முறையை அனுபவ ரீதியாக பெற்றுக்கொண்டார். 1970 ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ரீ மாதாஜி இந்த மக்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வை கொடுக்க ஆரம்பித்து, அது பல பேருக்கு நன்றாக அது வேலை செய்ய ஆரம்பித்தது. எனவே பிறகு இந்தியாவில் ஆரம்பித்து பல நாடுகளுக்கு விரியம் செய்து அங்கங்கு அந்த உண்மையை தேடுபவர்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வு கொடுத்து 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இப்பொழுது சயோகா தியான முறையை தமது வாழ்க்கையின் ஒரு அங்கமாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஏனென்றால் சகஜ
என்றால் இயற்கையானது, எம்மோடையே உள்ள ஒரு சக்தி. இது ஒரு நிகழ்வு, இயற்கையான நிகழ்வு. ஒரு பெரிய மரத்தின் வித்தானது பூமியில் போடும்போது அது தானாக முளைத்து மெதுவாக முளைத்து பெரிய மரமாகி பூத்து காய்ப்பது போல் இந்த சகயோகா முறை மூலமாக நாம் மிக எளிமையாக அனைவரும், சிறுவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை அனைவரும் இந்த தியானம் மூலமாக பயனடையுமாறு எமக்கு அருளியுள்ளார். இந்த தியானம் மூலம் குண்டலினி தாய் சக்தி விழிப்படைந்து எமது விழிப்புணர்வுக்கு வரும்போது எமக்குள் அந்த எம்மை பற்றிய சுய உணர்வு கிடைக்கிறது. அந்த சுய உணர்வு கிடைப்பதன் மூலம் நாம் எம்மை அறிந்து கொள்கிறோம். அறிந்து கொள்வதால் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக எம்மை படைத்த சக்தியை நாம் அறிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றோம். கடைசியாக ஒரு உண்மையை நாம் அறிகின்றோம். நான் ஒரு தூய ஆத்மா, அந்த பரம்பொருளின் ஒரு அங்கம் ஆவேன் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நமது ஆத்ம வளர்ச்சி ஆரம்பிக்கின்றது. இன்று நாம் இந்த சஹஸ்ரார சக்கரத்தை பற்றி பார்ப்போம். இந்த சஹஸ்ரார சக்கரத்தை திறந்ததன் மூலமாக ஸ்ரீ மாதாஜி எம்முடைய சஹஸ்ரார சக்கரத்தை திறக்கும் அருமையான சகஜ யோகா முறையை கண்டறிந்தார் எளிமையாக. இந்த சஹஸ்ராரம் சக்கரத்தின் பண்பு என்னவென்றால் நமக்கு எம்முடனே ஒரு இணைப்பு, அதாவது நாம் எம்மை அறிந்து கொள்கின்றோம், எம்முடன் தொடர்பு நமக்கு இணைப்பு ஏற்படுகிறது. அதனால் தெய்வீகத்தோடு இணைப்பு ஏற்படுகிறது. இதுவே யோகா. யோகா என்றால் இணைப்பு. இதனால் நமக்கு நாம் எம்மை அறிந்து கொள்ளும் பொழுது நமக்கு சிந்தனையின்மை ஏற்படுகிறது. நாம் அறிவு கிடைக்கிறது. நமக்கு அறிவு கிடைக்கும் போது தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் நமக்கு தானாக நம்மிடமிருந்து விலகிச் செல்கிறது. ஒரு அமைதி, நமக்குள் ஒரு அமைதி, ஒரு நிசப்தம் ஏற்படுகிறது நாம் உண்மையை அறியும் போது. மேலும் நமது ஆத்மாவின் அந்த இறை பண்புகள், ஆத்மா, அந்த தூய ஆத்மா, நாம் இறைவனை பிரதிபலிக்கின்றோம் என்ற உண்மை நமக்கு வந்ததும் தாமாக நமக்குள் அந்த ஆத்மாவின் பண்புகள் வளர ஆரம்பிக்கின்றது. அந்த தூய்மை நமக்கு ஒரு ஆனந்தத்தை தருகிறது. இந்த ஆனந்தம் வறுமையாக வருவதில்லை, இது அனுபவ ரீதியாக நமக்கு கிடைப்பது. ஏனென்றால் ஆத்மாவின் நற்பண்புகள், இந்த இறை பண்புகள், அந்த தூய்மை நமக்குள் வளரும் போது அந்த ஆனந்தம் நமக்கு தானாக வருகிறது. இன்று நாம் சஹஸ்ரார சக்கரத்தை பற்றி, அதனுடைய பண்புகளும் அதை எவ்வாறு நாம் சமநிலையில் நம்மை வைத்திருப்பது என்பது பற்றியும் நாம் பார்ப்போம். இப்பொழுது அது மனம் உடல் இரண்டையும் இலகுவாக வைத்து அது மனதில் எண்ணங்கள் இருந்தால் நாம் அவற்றை தானாக விலகிச் செல்ல விட்டு விடுவோம். இது எனது அல்ல,
இந்த எண்ணங்கள் என்னுடையது அல்ல, எனது ஆத்மாவின் எண்ணங்கள் அல்ல. இது எனது அகங்காரம் மமகாரத்தில் இருந்து வருவது. எனவே இது என்னுடையதல்ல. நான் மன்னிக்கின்றேன். எனது எண்ணங்கள் அனைத்தையும் மன்னிக்கின்றேன். எனது பிரச்சனைகள் அனைத்தையும் நான் மன்னிக்கின்றேன். எனது அறியாமை, பலவீனம், சந்தேகங்கள் அனைத்தையும் நான் மன்னிக்கின்றேன். நான் ஒரு தூய ஆத்மா. இப்பொழுது எமது கவனத்தை எமது மூச்சில், எமது பிராணாவில் வைப்போம். அதாவது எமது மூச்சில் மெதுவாக நாம் மூச்செடுப்பதை அவதானிப்போம். நன்றாக ஒரு மெதுவாக நீண்ட ஒரு உள் மூச்சை எடுத்து உங்களுக்கு முடிந்த அளவு வைத்து பின்னர் அதை வெளிவிடுங்கள். இவ்வாறு 2-3 தடவை செய்யுங்கள். செய்யும் போது உங்கள் முழு கவனத்தாலும் உங்கள் மூச்சை அவதானியுங்கள். வெளிவிடும் போது உங்களுக்குள் இருக்கும் அனைத்து இறுக்கங்கள், மன இறுக்கம், உடல் இறுக்கம் அனைத்தையும் தளர்த்தி விடவும். இப்பொழுது மெதுவாக எமது கவனத்தை எமது இடது இருதயத்தில் கொண்டு செல்வோம். ஆத்மாவின் இருப்பிடம். அதை நாம் மனதார சொல்லுவோம். நான் ஒரு தூய ஆத்மா, பரம்பொருளின் ஒரு அங்கம் ஆவேன். இப்பொழுது நமது உச்சம் தலை, இரு உள்ளம் கைகள் இரண்டையும் நாம் நமது திறந்து ஒரு சிறிது நேரம், ஒரு கணம் நாம் அவதானிப்போம். தியான நிலையில் அவதானிப்போம். இருதயத்திலிருந்து நமது கவனத்தை நாம் மெதுவாக தலை உச்சிக்கு கொண்டு செல்லும் போது நமது ஆத்மா அங்கு வருகிறது. நமது ஆத்மாவை அவதானிக்க விட்டு விடுவோம். நமது தலை உச்சியையும் நமது உள்ளம் கைகளையும். இப்பொழுது நாம் நமது குண்டலினி அன்னை சக்தியை நாம் வரவேற்போம். நமது சாஸ்திரத்துக்கு வந்து நமது ஆத்மாவை ஒளியூட்டுவதற்காக. எனவே எல்லோரும் கூட்டாக குண்டலினி அன்னையை எழுப்பி நமக்குள் கவசம் விட்டுக் கொள்வோம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up
Take it up like this. Take it up, push back your head, and loosen your shoulders and give it a twist. Now you tighten there. One. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. இப்பொழுது நமது இடது நாடி வலது நாடியை சமநிலை செய்து கொள்வோம். இடது நாடி இடது கை மடியில், வலது கை பூமி மாதாவை நோக்கி வைப்போம். நமது இடது நாடி பாதிப்பால், அதாவது அது கடந்த காலத்தில் பாதிப்புகள் இப்பொழுதும் நம்மை பாதித்தால் அவற்றிலிருந்து முழுமையாக நாம் விடுபட வேண்டும். கடந்த காலம் முடிந்த ஒன்று. எனவே எமது இடது நாடியை நாம் பலப்படுத்துவோம். கேட்போம், தாயே எனது இடது நாடியை முழுமையாக சுத்திகரியுங்கள். எனது ஆத்மாவுக்கு எதிராக இருக்கும் அனைத்து எனது மன கட்டுப்பாடுகள், கடந்த கால வாழ்க்கையின் பாதிப்புகள் அனைத்திலிருந்தும் என்னை விடுவித்து விடுங்கள். எனது இடது நாடியில் கள்ளம் கபடம் இல்லாத தூய விருப்பம் மட்டுமே வலுவடைய எனக்கு உதவி செய்யும். எனது ஆத்ம முன்னேற்றத்துக்கு ஏற்ற தூய்மையான விருப்பம் எனது சித்தத்தில் எப்பொழுதும் இருக்கட்டும். தேவையற்றவை அனைத்தும் என்னிடமிருந்து விலகட்டும். ஒரு சிறிது நேரம் நமது இடது பாகம், இடது உள்ளம் கை, நமது இடது கால் பாதத்திலிருந்து உச்சி வரை உள்ள நமது இடது பாகத்தில் கவனத்தை வைப்போம். நமது ஆத்மாவை கவனிக்க விட்டு விடுவோம். நமது இடது பாகத்தை அவ்வாறு நாம் எண்ணங்கள் இல்லாத நிலையில் கவனித்தால் குண்டலினி தாய் சக்தி நமது இடது நாடியில் உள்ள நமது இச்சா சக்தியை வலுவடைய செய்வார், மேலும் சக்தியை ஊட்டுவார். அதை நாம் உணரலாம். நமது இடது கை உள்ளம் கைகளில் அந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகள், தெய்வீக நுண் அதிர்வுகள் அதிகரிப்பதை நாம் உணரலாம். இவை ஒரு தூய்மையான அன்பு அலைகள்.
உங்களுடைய மனதில் ஏதாவது வருத்தம், தேவையற்ற எண்ணங்கள் மற்றும் உங்கள் உடலில் ஏதாவது வருத்தம், அசௌகரியம் ஏதும் இருப்பின் நீங்கள் சொல்லுங்கள். உண்மையில் அவை நான் அல்ல. என் உடலில் இருக்கும் இந்த வருத்தம் என்னுடையதல்ல. இந்த நோ என்னுடையதல்ல. எனது மனதில் இருக்கும் வருத்தம் என்னுடையதல்ல. நான் ஒரு தூய ஆத்மா. பரம்பொருளின் ஒரு அங்கமாவேன். நீங்கள் இவ்வாறு சொல்லும் பொழுது நான் ஒரு தூய ஆத்மா என்று சொல்லும் பொழுது மற்றவை உங்களை விட்டு தானாக விலகுகிறது. அதை நீங்கள் அனுபவ ரீதியாக உணரலாம். இப்பொழுது நமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். இடது கை ஆகாயத்தை நோக்கி. நமது எதிர்கால கவலைகள், பயம், நான் தனித்தவன் என்ற எண்ணம், மன பதட்டம், அதனால் கோபம், ஆணவம் அனைத்தையும் என்னிடமிருந்து விலக்கி விடுங்கள் தாயே. ஆகாய மார்க்கமாக எடுத்து விடுங்கள். எனது வலது நாடியில் தூய செயல்கள் மட்டுமே இருக்கட்டும். தூய சிந்தனை, தூய கவனம் மட்டுமே எனக்கு இருக்கட்டும். எனக்கு ஆத்ம முன்னேற்றத்தை தரும், அமைதியை தரும் செயல்கள் மட்டுமே என்னிடமிருந்து வெளிப்படட்டும். இப்பொழுது நமது முழு கவனத்தையும் நமது வலது பாகத்தில் வைப்போம். பாதத்தில் இருந்து உச்சம் தளம் வரை நமது வலது பாகம் ஆத்ம நிலையில் இருந்து பார்ப்போம். எண்ணங்கள் இல்லாத அமைதி நிலையில் எம்மை அவதானிப்போம். நமது வலது உள்ளம் கையை அவதானியுங்கள். ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் நாம் சொல்லுவோம், இது என்னுடையதல்ல. நான் ஒரு தூய ஆத்மா. இப்பொழுது நமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். நமது நடு நாடி ஞான சக்தி,
நமக்கு இப்பொழுது நமது குருவின் உதவி தேவை. மாத்திச்சு நமக்குள் ஞான சக்தி, தியான சக்தியை அதிகரித்து தாருங்கள். நம்மை எண்ணங்கள் இல்லாத தியான நிலைக்கு எடுத்து செல்லுங்கள். நமது வலது கையால் நமது முள்ளந்தண்டு அடிப்பாகத்திலிருந்து மெதுவாக மேல் நோக்கி நாம் நமது குண்டலினி அன்னை சக்தியை மேல் கொண்டு வருவோம். முள்ளந்தண்டு வழியாக தலையுச்சிக்கு இவ்வாறு நாம் 7 தடவை செய்யலாம். நமது மூலாதார சக்கரம், அதன் பண்புகளை நினைவு கூறுவோம். சுவாதிஷ்டானம், நாபி, அநாகதம், விஷுதி, ஆஞ்ஞா, சஹஸ்ரகம். இவ்வாறு 7 தடவை நாம் செய்து கொள்வோம். இப்பொழுது 3 தடவை நாம் ஓம் என்ற மந்திரத்தை கூறி நமது குண்டலினியை வலது கையால் நாம் முள்ளந்தண்டு வழியாக மேல் கொண்டு வருவோம். முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் மூலாதார சக்கரத்தில் ஆரம்பித்து சஹஸ்ராரத்தில் முடியட்டும். ஓ இப்பொழுது இரு கைகளையும் மடியில் வைப்போம். சஹஸ்ரார சக்கரம் மத்திய 6 சக்கரங்களின் கூட்டமைப்பாகும். எனவே நாம் அந்த 6 சக்கரங்களின் பண்புகளை இன்று நினைவு கூறுவோம். நமது மூலாதார சக்கரம் கள்ளம் கபடம் இல்லாத குழந்தை உள்ளம். எனது விருப்பம், எனது செயல்கள், எனது எண்ணங்கள், எனது கவனத்தில் எப்பொழுதும் கள்ளம் கபடம் இல்லாத தூய்மையை தந்தருளுங்கள். இந்த தூய்மை மிகவும் சக்தி வாய்ந்தது, விவேகம் நிறைந்தது, சாதுரியம் நிறைந்தது. இதனால் இது நமக்குள் இருக்கும் அனைத்து தீய சக்திகள், வெளியில் இருக்கும் தீய சக்திகளை சாதுரியமாக வெல்லும் திறனை நமக்கு தந்தருள்கிறது. இதனால் நாம் எப்பொழுதும் தூய்மையில், தர்மத்தில் உறுதியாக நிற்கும் திறனை நமக்கு தந்தருள்கிறது. நமது 2வது சக்கரம்
சுவாதிஸ்தானம், சுவா ஸ்தானம் எமது சுய நிலை, தூய அறிவு, தூய கவனம், இவை இரண்டும் நமக்கு சுய ஸ்தானம், ஒரு உறுதியான நிலையை எமக்கு தருகிறது. நமது நாபி சக்கரம் நமக்கு உலக வாழ்வில் அமைதியையும் திருப்தியையும் தருகிறது. நாபி சக்கரம் வளமடையும் போது அதனுடைய திறன் நமது அனைத்து வாழ்வு பிரச்சனைகளையும் வெல்லும் சக்தியை நமக்கு தந்தருகிறது. இந்த சக்தி மங்களகரம் என்று சொல்லுவோம். சில நேரங்களில் சில வேலைகள் நமக்கு நன்றாக நடைபெறும், சில நேரங்களில் அது எவ்வாறு நன்றாக நடந்தது என்பதே நமக்கு தெரியாதிருக்கும். அதை நாம் சில நேரங்களில் அதிர்ஷ்டம் என்று சொல்லுவோம். இதுவே இந்த நாபி சக்கரம் நமக்கு மங்களகரத்தை கொண்டு வரும் சக்கரம். அதன் மூலம் நமது வாழ்வின் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கும் சக்தியை எமக்கு தந்து நமது வாழ்வில் அமைதியையும் மன திருப்தியையும் தந்தருளும் சக்கரம். நமது பவசாகரம் நமக்கு குரு தத்துவத்தை எமக்குள் தந்தருளும் ஆகம். எம்மை நாமே எதிர்கொண்டு வழி நடத்தும் திறன். இதயம், அன்பு, கருணை, பாதுகாப்பு, அதோடு நமக்கு கருணை, கடமை உணர்வு, தர்மத்தின் எல்லைக்குள் வாழும் திறன் என்பவற்றை எமக்கு தந்தருள்கிறது. எனவே இந்த பண்புகளை குறித்து நமது இதய சக்கரத்தில் ஒரு கணம் தியானிப்போம். இப்பொழுது நமது கவனத்தை விஷுதி சக்கரத்துக்கு எடுத்து செல்வோம். பற்றற்ற சாட்சி பாவம். நமது ஆத்மா நம்மை சாட்சி பாவமாக கவனிக்க விடுவோம். நமது ஆத்மா எப்பொழுதும் நம்மை கேள்வி கேட்பதை நாம் பார்ப்போம். உனது நிலை எப்படி உள்ளது? எனது சூட்சும சரீரத்தின் நிலை எவ்வாறு இருக்கிறது? எனது மனம், உள்ளம் அமைதியாக இருக்கிறதா? எனது பேச்சு, எனது நடத்தை உண்மையாகவும் நேர்மையாகவும்
அமைதி தரக்கூடியதாகவும் உள்ளதா? ஒரு கணம் நமது விசூதி சக்கரத்தில் தியானிப்போம். எனக்கு நல்லது கெட்டது பகுத்தறியும் திறனை தந்தருளுங்க. நமது வாழ்வில் நாம் பிழைவிட்டால் அதை நினைத்து துவண்டு போக வேண்டாம். அந்த சந்தர்ப்பத்தை ஒரு நல்ல அரிய சந்தர்ப்பமாக எடுத்து நாம் நமக்குள்ளேயே உறுதிமொழி கூறிக்கொள்ளலாம். இந்த மாதிரியான பிழையை நான் இனிமேல் விடப்போவதில்லை. எது வந்தாலும் பொறுமையாக நிதானமாக யோசித்து தெய்வீகத்தின் துணையோடு நாம் முடிவெடுப்போமானால் அது நமக்கு நமது ஆத்ம முன்னேற்றத்துக்கு நன்மையாக இருக்கும். நமது ஆக்கிய சக்கரத்தில் நாம் அனைவரையும் மன்னிப்போம். நான் அனைவரையும் மன்னிக்கிறேன், என்னையும் மன்னிக்கிறேன். எனக்குள் பணிவு கருணையை தாருங்கள். அதுபோல் எனது பிள்ளைகளையும் மன்னித்து விடுங்கள். சஹஸ்ரார சக்கரம் அதனுடைய உறுதிமொழிகளை நாம் இப்பொழுது பார்ப்போம். நாம் மீண்டும் நமது ஆத்ம விழிப்புணர்வை நிலைநாட்ட வேண்டிக் கொள்வோம். ஸ்ரீ மாதாஜி தங்கள் அருளால் நான் எனது ஆத்ம விழிப்புணர்வை பெறும் அருளை பெற்றுக் கொண்டேன். எனது ஆத்ம விழிப்புணர்வு எனது சுய உணர்வை நிலைநாட்டுங்கள். எனது சிரசில் அமைதியை தாருங்கள். ஸ்ரீமாத்ஜி எனது ஆத்ம விழிப்புணர்வு மூலம் நான் பல அனுபவங்களை பெற்றுக்கொண்டேன். அதனால் நான் என்னை முழுமையாக உங்களிடம் சரணடைக்கின்றேன். எனது சரணாகதியை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் அருளினால் நான் எனது அனைத்து மனக்கட்டுப்பாடுகள் தடைகளில் இருந்து பாதுகாக்கப்படுகிறேன். எனது ஆத்ம முன்னேற்றத்துக்கு எனது வாழ்வுக்கு தடையாக இருக்கும் அனைத்து சவால்களையும் நான் எதிர்கொண்டு முன்னேறுவேன். நீங்களே எனக்கு அதற்கான பலமாக இருக்கிறீர்கள். மாதாஜி என்னை உங்கள் குழந்தையாக தேர்ந்தெடுத்ததற்கு நன்றி ஸ்ரீ மாதாஜி. எனக்கு ஆத்ம விழிப்புணர்வை கொடுத்து எனது அறிவு கண்ணை திறந்ததற்கு நன்றி தாய்.
நான் மேலும் மேலும் இந்த ஆத்ம முன்னேற்றத்தில் முன்னேற முன்னேற எனக்கு வேண்டிய தன்னம்பிக்கையும் அனுபவங்களையும் தந்தருளுங்கள். எனது தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் அனுபவங்களை உங்கள் கருணையால் எனக்கு தந்தருளுங்கள் தாயே. அனுபவ ரீதியாக மட்டுமே நான் அந்த தூய ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது ஒரு கணம் உமது சஹஸ்ராரத்தில் தியானிப்போம். இப்பொழுது நீங்கள் உண்மையில் உங்கள் இரு கைகளையும் பாருங்கள். நுண்ணதிர்வுகள் மிகவும் பலமாக அதிகரித்துள்ளது. ஏனென்றால் சஹஸ்ராரத்தில் நீங்கள் ஸ்ரீமாத்தஜிக்கு அவருடைய ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் நீங்கள் நன்றி சொல்லும் பொழுது மனதார தெய்வீக நுண்ணதிர்வுகள் தானாக அதிகரிப்பது. எனவே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தியானத்தில் சஹஸ்ராரத்தில் நாம் நன்றி சொல்லிக் கொள்வோம். எமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் எமக்கு கிடைக்கும் அருளுக்காக. நீங்கள் இந்த சயோகாக்கு வந்து ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின் நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய முந்தைய வாழ்வுக்கும் இப்போ இருக்கும் வாழ்வுக்கும் இடையிலான வித்தியாசம், அதனுடைய முன்னேற்றம். சிறிய சிறிய முன்னேற்றங்களை எடுத்து பாருங்கள். மனதில் அமைதி கிடைக்கிறது. என்னென்ன முன்னேற்றம், அவற்றிற்காக நன்றி சொல்லுங்கள். மனம் குழம்பி போகும் பொழுது, நம்பிக்கை குறைந்து போகும் பொழுது இவ்வாறான சிறிய சிறிய முன்னேற்றங்களை நீங்கள் நினைவு கூர்ந்து அதற்கு நன்றி கூறுங்கள். இந்த நன்றி கூறும் போது உங்களுடைய முன்னேற்றம் மேலும் மேலும், அதற்கான அனுபவங்கள் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே போகும். இது நமது வாழ்வின் அனுபவத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட ஞானம். இப்பொழுது ஸ்ரீமாத்ஜியின் ஒரு அருள் உரையை நாம் கேட்போம். சஹஸ்ரார சக்கரத்தை பற்றிய அருள் உரை. Today I'll be telling you about the last center of Sahasrara. So, this last center, the Sahasrara, is contained in the limbic area of the brain.
Our head is like a coconut. The coconut has the hair and then a hard nut and then a black covering, and inside is white shell of coconut, and inside is the space, the water. In the same way our brain is made. That's why coconut is called as Shri Phala. Is the fruit of the power that is Shri. Shri power is the right side power, and the left side power is the Lalita power. So we have two chakras. Left side here is the Lalita and right side here is the Shri chakra. These two chakras are working out the right side Mahasaraswati's power and left side Mahakali's powers. Now the central power is the Kundalini. That has to rise and penetrate through different chakras, enter into the limbic area and enlighten the 7 pithas, seats of these 7 chakras. So it penetrates through 6 chakras, enters into the limbic area, enlightens all the 7 pithas in the brain, which are placed along the midline of the limbic area. So we started from the back, is placed here. At the back is the Muladhara chakra. Around it is the Swadhisthana. Then is the Nabhi. Then the heart. Then the Vishuddhi, and then the Agya. So all these 6 centers are combining to make the 7th center. This is a very important point which we should know. Now the Shri chakra is the right side working and the Lalita chakra is the left side working. So when the Kundalini doesn't rise, then we do with our right side our physical and mental activities. So our brain is doing right side activity, and that's why our brain is like Shri Phala. Sahasrara is actually an assemblage of these 6 chakras and is a hollow space. On the sides of it there are 1000 nadis, and when the light penetrates into the limbic area, then the enlightenment of these nadis take place. And you can see them as flames, very gentle flames burning. And these flames have all the 7 colors that you see in the Vibgyor. But the last one ultimately becomes again integrated, and it is a crystal clear flame. All these 7 lights ultimately become crystal clear. So you have Sahasrara with 1000 petals, as they call it,
But if you cut the brain in a transverse section or horizontal section, you will be able to see that all these nerves are built like this along the limbic area. All of them are like a petal. And if you cut it like this, you will find that there are many nerves in every bundle of nerves. So when it is enlightened, you can see Sahasrara as a burning bundle of flames. When I am speaking, you should not do all these things, please. They are still coming and just disturbing now. It's a very deep subject. So when the enlightenment of the Kundalini takes place in the brain, then the truth is perceived through your brain. That's why it's called as Satya Khand, means you start seeing the truth perceived by your brain. Because so far, whatever you see through your brain is not the truth. What you see is just the outer side. Say you can see the colors. You can see the different aesthetics of the colors. You can see the quality of the thing. But you cannot say whether this carpet has been used by some saint. You cannot say whether this is made by a devil or a divine person. You cannot say that this gentleman, is he a good person or he is an evil person. You cannot say if this deity has come out of the Mother Earth or not. Also, you cannot say about any person who is your relation whether he is a good relation or a bad relation, or what sort of a person he is, whether he goes to wrong people or to the right people, whether he has connections with the wrong side or with good side. Here good means divine. So actually you do not know anything about divinity with your mind. Nothing. Nothing. It's impossible for you to judge a person about his divinity unless and until the Kundalini reaches at least this part, which is the limbic area. You cannot make out whether a person is real or not, whether a guru is real or not. Because divinity cannot be perceived through your brain unless and until this light of your spirit shines into it. Now the spirit is expressed in the heart, is reflected in the heart. The center of the spirit, we can say, is in the heart. But actually the seat of spirit is above, here. That is the spirit what we call of the God Almighty, whom you call Parvardigar, you call him Sadashiva, or you can call him the Rahim, and you can call him by many names which are
said about the Lord who is God Almighty. Niranjan, they call it Nirahankar, every sort of words which start with Nira, Nihi. Now at every center in the body, you receive a different type of joy. Every center has a different type of joy, and there are names for every types of joy you receive at every center when the Kundalini rises. But when the Kundalini comes into the Sahasrara, then the joy you receive is called as Nirananda. Nirananda. Now Ni means nothing else but Ananda. Nirananda. Also surprising, my name is Neera. Also in my family I am called as Neera. And Neera also means Mary, Mariam. Because it means marine. Neera is water. Neera means water in Sanskrit language. It is called as Nirananda in the brain. And this stage ultimately unfolds. First, what you know is the Satya, is the truth. What is this another gentleman is suffering from that you see on your fingers. First you see your fingers. With your attention, you know what chakras, what fingers are catching, with your attention. Then with your brain, you can depict what center it is catching. Because if you say this finger, that doesn't mean it is Vishuddhi chakra. But your brain then says it is Vishuddhi. And that depicts it that this fellow is suffering from the troubles of the Vishuddhi chakra. But still it is rational. Because you see what finger it catches and then you say. But when the Satyakhanda or the Sahasrara unfolds itself more, you don't have to think about it, you just say it. Then there is no difference between your Chitta and your Satya. The enlightened Chitta and the enlightened brain become one. There is no problem at all for such a person. There is no need to see on the fingers. No need to say anything on the fingers and then depict it through brain, which you have learnt in Sahaja Yoga. That if you find something wrong here, it means Agya. That's not necessary. You just say Agya. And you just say it and it is there. Then it unfolds more. First it is integrated with, as I said, Chitta. Then when it gets absolutely integrated with the spirit, then whatever you say is the truth. You just say it, it is so. That is how this brain unfolds into 3 new dimensions. First, it depicts the truth through logical conclusions, because I have told you that if this finger is catching, then it is Vishuddhi. And then you ask the person, have you got a problem here? He says yes. Then you believe in me, and then you believe that this is the Vishuddhi chakra which is showing is true. This is the logical conclusion. In a way, that you have experimented, you are seeing, you are still doubting whether mother says it's true or not, and then you are sure, yes, it is so. We have seen this is Vishuddhi chakra. So, the truth becomes logically acceptable to this brain. But still, there is the brain working out
on its gross level. Then the second stage, as I told you, where you believe, you know for definite that this means Vishuddhi Chakra, no doubt about it. Nobody, then we start, Nirvikalpa has started, when there's no doubt about me or Sahaja Yoga. But then the new unfolding starts within. For that, one has to do meditation. In humility, one has to do meditation. And then also for this new dimension where your chitta itself becomes merged into your brain or into the enlightened brain, for that one has to very honestly and humbly surrender to Sahaja Yoga. Now what do we do when we get our vibrations? We have different reactions. Some people do not even understand the value of vibrations. Some people try to learn what it means. And some people suddenly think, oh, now they are realized souls, they can go on giving realizations, this, that. They go on a ride of an ego trip. When they go on a ride of an ego trip, then they find that they have failed and they have to come back. From the very beginning they start. It's like the game of snake and ladder. So, the reaction to vibration should be a very humble, receptive reaction. Now, on the gross level, because as I told you that the brain is the one which holds the Father in it. So, if we commit any sins against the Father, then this unfoldment in the brain takes some time. So, we start reading books. And though people have told that first see the vibrations and then read the book, still we say, oh, what's wrong, we should read other books. You go down again. Snake and ladder, as I said. That is one of the snakes. We think that what is the need to do meditation? I have no time, I have this thing, that thing. You do not progress. The other point, which is very gross, also there are some very gross people in Sahaja Yoga who enter in. Doesn't matter. But first thing you must know, you have to be honest, very honest in Sahaja Yoga. The honesty is like I have seen people, if you have a dinner, say for a marriage party, they'll just crawl into it without having any self-respect, without having any understanding as to who is going to pay for it, all this. They'll bring all their family, come down and sit down. There are people who avoid paying money which should be paid. For Sahaja Yoga, supposing they are eating food or they are traveling or they are coming from abroad, they have to pay money for their traveling, for their food. And sometimes, I have to pay a lot of money. Doesn't matter, I don't mind. But it's not good for you. The main thing is not good for you. So, how you behave towards Sahaja Yoga as far as money is concerned is also very important, though it looks gross. But it can give a big trouble in the unfoldment because of the Nabhi catching. And as you know, if the Nabhi catches, it can spread up to the whole of void, and if the void is catching Ekadasha Rudra, which is placed here, the destructive forces built in. சிறிது நேரம் அமைதியான தியானத்தில் இருப்போம்.
இந்த தியான நிலையில் இருந்து கொண்டே ஒரு சில மேலதிக சாஸ்திரார சத்துவத்தை பற்றிய விடயங்களை பார்ப்போம். சஹஸ்ரார சக்கரம் நமது கைகளில், உள்ளம் கைகளின் நடு மத்தியில் நாம் உணரலாம். சிறிது நேரம் எமது கவனத்தை எமது இரு உள்ளம் கைகளில் உள்ள நடு மத்தியில் நாம் எமது கவனத்தை வைப்போம். மேலும் ஸ்ரீ மாதாஜி கூறினார்கள், எமது சஹஸ்ரார சக்கரம் மற்ற 6 மையங்களின் ஒருங்கிணைப்பு. இவ்வாறு 6 மையங்களின் ஒருங்கிணைப்போடு இது எம்மை நமது சுயத்தோடு ஒருங்கிணைக்கிறது, தெய்வீகத்தோடு எம்மை ஒருங்கிணைக்கிறது. இதனால் நமக்கு இந்த ஒருங்கிணைப்பு குண்டலினி அன்னை சக்தி எல்லா சக்கரங்களுக்கு ஊடாக மேலெழுந்து நமது சஹஸ்ராரத்தில் மூளை தலை உச்சியில் அந்த லிம்பிக் ஏரியா என்று சொன்ன ஸ்ரீ மாதாஜி கூறினார்கள், அந்த இடத்தை அடையும் போது இந்த ஒருங்கிணைப்பு நமக்கு ஏற்படுகிறது. இந்நிலையில் நமது எண்ணங்கள் அனைத்தும் மறைந்து போகிறது. ஒரு அமைதி, முழுமையான அமைதி மற்றும் நமக்கு ஆனந்தம் கிடைக்கிறது. சஹஸ்ராரத்தில் நமக்கு கிடைக்கும் ஆனந்தம் நிரானந்தம். அங்கு தனியே ஆனந்தம் மட்டுமே, வேறு எதுவும் இல்லை என்ற நிலை நமக்கு இந்த தியான நிலையில் கிடைக்கிறது. மற்றும் ஸ்ரீ மாதாஜி கூறினார்கள், எமது ஒவ்வொரு சக்கரங்களிலும் நமது ஒவ்வொரு ஆனந்தங்களை நாம் உணரலாம். எமது மூலாதார சக்கரத்தில் பவித்திர ஆனந்தம். பவித்திரம் என்றால் உண்மை. இவ்வாறு ஒவ்வொரு சக்கரங்களிலும் நாம் ஒவ்வொரு ஆனந்தத்தை உணர்ந்து சஹஸ்ராரத்துக்கு வரும் போது அந்த அனைத்தும் ஒருங்கிணைந்து நிரானந்த நிலை நமக்கு ஏற்படுகிறது. ஸ்ரீ மாதாஜி கூறுகிறார், குண்டலினி சஹஸ்ராராவை அடையும் போது தாமரை இதழ்கள் திறக்கின்றன மற்றும் ஞானோதய ஒளியூட்டம் நடைபெறுகிறது. இதுவே சமாதி நிலை, தியான நிலை. நீங்கள் ஒரு சக்தி வாய்ந்த துடிப்பை தலையின் உச்சி பகுதியில் உணரலாம். தொடர்ந்து ஒரு உருகும் உணர்வு, குளிர்ந்த அதிர்வுகளை நீங்கள் தலை உச்சியில் உணரக்கூடியதாக இருக்கும். சஹஸ்ராரம் 1000 நரம்புகள் முடியும் இடம். எனவே இது 1000 இதழ் கொன்ற தாமரை என்று அழைப்பார்கள்.
ஸ்ரீ மாதாஜி சொன்னார்கள், மூளையின் குறுக்கு வெட்டு முகமாக பார்க்கும் போதும் நெடுக்கு வெட்டு முகமாக பார்க்கும் போதும் இந்த நரம்புகளை இதழ்களாக நாம் காணலாம் என்று கூறினார்கள். மேலும் சஹஸ்ராரம் ஒருங்கிணைப்பு அனைத்து அவதாரங்கள் எமக்கு கற்பித்த அனைத்து தூய ஞானம், அனைத்து ஒருங்கிணைக்கப்பட்ட நிலையே சஹஸ்ராரமாகும். இதுவே ஆத்மாவின் நிலை. எனவே இந்த சஹஸ்ராரம் நமக்கு அறிவு ஒளி ஊட்டுகிறது, ஞான ஒளியை தருகிறது, ஒருங்கிணைப்பு, தெய்வீகத்தோடு இணைப்பு நமக்கு கிடைக்கிறது. சஹஸ்ராரத்தை பாதிக்கும் காரணிகள் தெரிந்து கொள்ள வேண்டும். சந்தேகம், நாம் எம்மில் சந்தேகப்படுவதோ அந்த இறை சக்தியை சந்தேகப்படுவதோ நமது சஹஸ்ரார சக்கரத்தை பாதிக்கும். நாஸ்திகம் மற்றும் கடவுளுக்கு எதிரான செயல், ஆத்மாவுக்கு எதிரான செயல்கள் அனைத்தும் நமது சஹஸ்ரார சக்கரத்தை பாதிக்கும். இப்பொழுது சஹஸ்ரார சக்கரத்தை எவ்வாறு சமநிலைப்படுத்துவது என்பதை பார்ப்போம். தியானம், காலை மாலை தியானம், சஹஸ்ரார உறுதிமொழிகளை நீங்கள் கூறலாம் மற்றும் எங்கும் பரவியுள்ள சக்தியிடம் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எமக்கும் மேற்பட்ட எம்மை உருவாக்கிய சக்தி, அது எங்கும் பரவியுள்ள அந்த சக்தியின் இணைப்பை நாம் திடமாக்குவது, அதாவது நமது குண்டலினி எண்ணெயை நமது சஹஸ்ராரத்தில் எப்பொழுதும் தியான நிலையில் நிலைநாட்டுவதன் மூலம் நாம் அனுபவங்களை பெற்றுக்கொள்ளலாம். அந்த அனுபவங்கள் நமக்கு தன்னம்பிக்கையை தரும். அதன் மூலம் நமது அனைத்து சந்தேகங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும் போது நமது சஹஸ்ராரம் ஒளியூட்டப்படுகிறது. நீங்கள் கைகளால் நுண்ணதிர்வுகள் கொடுக்கலாம் உங்களுடைய அனைத்து சக்கரங்களுக்கும். மற்றும் உறுதிமொழிகள் நாம் இன்று பார்த்தோம். உறுதிமொழிகள் கூறலாம். உறுதிமொழிகளோடு அடுத்தது மிகவும் முக்கியமாக நீங்கள் மிக முக்கியமானது நமது குரு ஸ்ரீ மாதாஜிக்கு நன்றி கூறுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் தியான முடிவில் உங்கள் சஹஸ்ராரத்தில் ஸ்ரீ மாதாஜிக்கு நன்றி கூறுங்கள். சயோகாக்கு வந்த பின்பு உங்களுக்கு ஏற்பட்ட அனைத்து சிறிய சிறிய நன்மைகள், மனதில் ஒரு சிறு அமைதி கிடைத்தாலும் அதற்கு நன்றி கூறுங்கள். நிறைய உங்கள் வாழ்க்கையில் நாளாந்தம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சத்திலும் நீங்கள் இந்த சிறிய நன்மை தரக்கூடிய மாற்றங்களை
நீங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கும். அவை அனைத்தையும் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்து ஸ்ரீ மாதாஜிக்கு நன்றி கூற நாம் நன்றி கூறும் பழக்கத்தை கொண்டு வருவோமாயின் அது எமக்கு மேலும் மேலும் அந்த நன்மைகள் வளர்ந்து கொண்டு போகும். அடுத்ததாக நாம் கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ், அதாவது எமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள், நன்மைகள், ஏற்படும் நன்மையான மாற்றங்களை நாம் அதிலேயே நமக்கு கவனம் இருக்க வேண்டும். சில நேரங்களில் நமக்கு மனம் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளலாம், கவலைகளில் மாட்டிக்கொள்ளலாம். ஆனால் உங்களுடைய சயோகாக்கு வந்த பின்பு உங்களுக்கு ஏற்பட்ட நன்மைகளை நீங்கள் ஒவ்வொன்றாக நினைவு கூற ஆரம்பித்தால் நீங்கள் மீண்டும் அந்த தியான நிலைக்கு உங்களுக்கு போகக்கூடியதாக இருக்கும். அந்த தியான நிலையில் உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் கவனித்துக் கொள்ளப்படுகிறது. எனவே சஹஸ்ராரம் என்பது சரணாகதி. எதை நாம் சரணடைக்க வேண்டும் என்றால் நமது எண்ணங்கள், நமது தியானத்துக்கு தடையாக இருக்கும் எண்ணங்கள், சந்தேகங்கள், நமது பிரச்சனைகள் அனைத்தையும் நாம் சரணாகதி அடைந்து நமது ஆத்ம நிலையில் குருவின் வழிகாட்டலில் நாம் நம்மை விடும் பொழுது நமது சஹஸ்ராரம் மேலும் மேலும் ஒளியூட்டப்படுகிறது. எனவே மீண்டும் அனைவரும் கூட்டாக ஸ்ரீ மாதாஜி அவர்களுக்கு நன்றி கூறி நமது அன்னை குண்டலினியை எழுப்பி கவசம் விட்டுக் கொள்வோம். ஸ்ரீ மாதாஜி இந்த உலகில் அவதரித்து உங்கள் முழு வாழ்க்கையையும் நமது முன்னேற்றத்துக்காக அர்ப்பணித்து நாடு நாடாக சென்று அனைவரையும் தேர்ந்தெடுத்து நமக்கு ஆத்ம விழிப்புணர்வு தந்து நமக்கு அருளுரைகள் தந்து அவை மூலம் நம்மை வழிகாட்டி எம்மையும் குரு நிலைக்கு உயர்த்தி நமக்கு உன்னத நிலையை தந்தீர்கள் தாயி. அதற்காக நான் நமது கோடான் கோடி நன்றிகள் ஸ்ரீ மாதாஜி. நமக்கு மன அமைதியை தந்தீர்கள். எம்மை நமது பலவீனங்கள் அறியாமையில் இருந்து எம்மை மீட்டெடுத்தீர்கள். நமக்கு இந்த உலக வாழ்வில் மாயையில் இருந்து நம்மை மீட்டெடுக்கும் தூய ஞானத்தை எமக்கு அருளினீர்கள். நாம் மற்றவர்களுக்கு உதவும் திறனையும் ஞானத்தையும் பக்கபலமாக இருந்து நம்மை வழிநடத்தி நமக்கு அந்த அருளை தந்தீர்கள் ஸ்ரீ மாதாஜி. ஸ்ரீ மாதாஜி இந்த உலகில் மனித குலத்துக்கு உங்களுடைய ஆசி முழுவதுமாக தேவை ஸ்ரீ மாதாஜி. மனித குலத்தை அதன் அறியாமையில் இருந்து மீட்டெடுத்து அவர்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வு கொடுத்து அவர்களும்
எல்லோரும் நல்வழியில் நடக்க உங்கள் ஆசியும் அருளையும் தந்தருளுங்கள் ஸ்ரீ மாதாஜி. இப்பொழுது நாம் உமது குண்டலினி தாயை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். Left hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it. Like that, you start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten there. One. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give it. Another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது உங்கள் அனுபவம் கேள்விகள் இருந்தால் நாங்கள் அதை பகிர்ந்து கொள்ளலாம். இப்பொழுது